அன்புள்ள மணவாட்டி சபையே, காலை வணக்கம். இது ஜெஃபர்சன்வில், இந்தியானாவில் இருந்து கழுகுகள் ஒன்று கூடும் கடிதம். இதோ கிறிஸ்துவில் நம் சகோதரனும் தேவனின் தீர்க்கதரிசியுமான சகோதரர் ஜோசப் பிரணாம். ஆம், சகோதரர் பிரணாம் அவரை தீர்க்கதரிசி என்று அழைத்தார். நான் அதையே கூறுகிறேன், ஏனென்றால் நான் ஒரு முழு நேர நற்செய்தி ஒளிநாடாவை விசுவாசி. ஒவ்வொரு டேப்பிலும் பேசப்படும் அனைத்தும் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போது இதோ கழுகின் கடிதம். அன்புள்ள மணவாட்டி சபையே, மனுஷகுமாரன் வந்து தம்முடைய மணவாட்டிக்கு மனித மாம்சத்தில் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் அதை கூறினார், நாம் அதை விசுவாசித்தோம். அவர் அதை நிரூபித்துள்ளார். அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு விசுவாசித்து நம்மை ஆயத்தப்படுத்திய அவருடைய மணவாட்டி சபை நாம். அங்கே மரித்தவர்களின் உயிர்த்தெழுதல் இருக்கும், அவர் நிரூபிப்பார். சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும், அவர் நிரூபிப்பார். அங்கே 1000 வருட இருக்கும், அதை அவர் நிரூபிப்பார். ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கும், அவர் அதை நிரூபிப்பார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை அவ்வாறு கூறுகிறது. நாம் தான் அங்கே இருப்பவர்கள் இருப்போம். அவர் நிரூபிப்பார். நாம் இந்த வார்த்தையின் பாகமாக ஆக்கப்பட்டவர்கள். நாம் அங்கு இருக்க வேண்டும் என்று அவர் முன்னறிவித்தார். அவரது முன்னறிவிப்பால் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கப் போகிறது. அதை தடுக்க எதுவும் இல்லை. நாம் அங்கு இருக்க போகிறோம். பேசப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மக்கள் சந்தேகப்பட வைக்க சாத்தான் நீண்ட காலமாக முயற்சி செய்தான். நீங்கள் அதை செய்யாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது தீர்க்கதரிசியின் வார்த்தை அல்ல, தேவனின் வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டு டேப்களில் சேமிக்கப்பட்டுள்ளன. பிரதான ஆசாரியர், பிஷப், கார்டினல் அல்லது போதகரா, அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அது தேவனுடைய வார்த்தை என்று நமக்கு எப்படி தெரியும்? அது அவர் அவ்வாறு கூறுகிறார். பின்னர் அவர் அதை நிரூபிக்கிறார். அவர் தனது வார்த்தையை நிரூபிக்கிறார். தேவனின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். டேப்களில் இது அவரது வார்த்தை என்பதை அவர் நிரூபித்துள்ளார். வில்லியம் மரியன் பிரணாம் அவருடைய 7வது தேவதூதர் என்பதை அவர் நிரூபித்துள்ளார். நம் நாளுக்கான தேவனின் குரல் செய்தியையும் தூதரையும் நம்பாத அனைவரும் அழிந்து போவார்கள். இப்போது நான் இதை இந்த பார்வையாளர்களிடம் பேசவில்லை. இது டேப் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பாருங்கள், அது உலகம் முழுவதும் செல்கிறது. உலக மக்களே, உங்களுக்கு புரிகிறதா? ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் அல்ல, ஒரு பத்தி அல்ல, ஒரு வார்த்தையை ஏவாள் விசுவாசிக்கவில்லை. அவரே வார்த்தை. நாம் அவருடைய வார்த்தையின் பகுதியாக இருக்கிறோம். ஜீவியத்தில் நம் இடத்தை உறுதி செய்வதற்காக நாம் இங்கு வந்திருப்பதற்கு இதுவே காரணம். ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையுடன் தரித்திருக்க வேண்டும். ஒளிநாடாக்களில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மணவாட்டிகளை சுட்டிக்காட்ட வேண்டும். நம் நாளில் மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் சபையில் தலையாக சேர்ந்தார். மணவாட்டியின் திருமணத்தை ஒன்றிணைத்தது. மணவாளனின் அழைப்பு வந்துவிட்டது. இரண்டையும் ஒன்றாக இணைக்க மனுஷகுமாரன் மனித மாம்சத்தில் வந்திருக்கிறார். அவர்தான் வார்த்தை. நாம் அவருடைய வார்த்தையாக இருக்கிறோம். இருவரும் ஒன்றாக இணைகிறோம். இது மனுஷகுமாரனின் வெளிப்பாட்டின் பிரதியட்சமாக்கும். ஒரு மதகுரு அல்ல, இயேசு கிறிஸ்து மனித மாம்சத்தில் நம்மிடையே இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை மிகவும் உண்மையாக்குவார். அது சபையையும் அவரையும் ஒன்றாக இணைக்கும். மணவாட்டி பின்னர் திருமண விருந்திற்கு அவளா வீட்டிற்கு செல்லுவார். ஆமேன். வார்த்தையின் வெளிப்பாடு மணவாட்டிகளை ஒன்றிணைக்கும். அது மீண்டும் மனுஷகுமாரனை வெளிப்படுத்துகிறது. சபை இறையலார்கள் அல்ல, மனுஷகுமாரன் புத்திரனே. வார்த்தையும் சபையும் ஒன்றாகிறது. மனுஷகுமாரன் எதை செய்தாலும் அது வார்த்தையே. அவருடைய மணவாட்டியான நாமும் அதையே செய்வோம்.
நாம் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வார்த்தை, அவருடைய குரல் ஆகியவற்றால் ஒன்றுபட்டுள்ளோம். மேலும் திருமண விருந்துக்கு செல்ல முடிவு செய்கிறோம். வார்த்தை நம்மை ஒன்றுபடுத்தியது. இரண்டும் ஒன்றாக ஆகின்றன. நாம் அந்த ஒளிநாடா, அந்த ஒளிநாடா, அந்த ஒளிநாடா என்று சொல்கிறோம். நீங்கள் உங்கள் வீடுகளில், உங்கள் சபைகளில் ஒளிநாடாவை இயக்க வேண்டும். ஒளிநாடாவை இயக்குவதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்காக நாம் விமர்சிக்கப்படுகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்? டேப்பில் நம்மிடம் பேசுவது யார்? இப்போது நினைவில் கொள்ளுங்கள், அங்கே இயேசு ஆபிரகாமிடம் பேசவில்லை. அது அவருக்கு பின்னால் சாராவின் மனதில் உள்ள எண்ணங்களை கண்டறிய முடியும். அது இயேசு அல்ல. அவர் இன்னும் பிறக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் மனித மாம்சத்தில் இருக்க ஒரு மனிதனை ஏலோஹிம், பெரிய சர்வ வல்லமுள்ளவர் என்று அழைத்தார். மனுஷகுமாரன் நம்முடைய நாளில் வெளிப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால், தேவன் மனித உதடுகளால் பேசுகிறார். அந்த குரலை நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான குரலாக வைப்பதன் முக்கியத்துவத்தை எப்படி யாராலும் பார்க்க முடியாது? நாம் விசுவாசிப்பதை பார்த்து விசுவாசிக்காத மற்றவர்களை நான் விமர்சிக்கவில்லை. அவர்கள் நம் சகோதர சகோதரிகள். ஆனால் நான் மிகவும் திருப்தி அடைகிறேன், மிகவும் நிறைவாக இருக்கிறேன். இது அவருடைய மனவாட்டிகளுக்கு தேவன் வழங்கிய வழி. என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. எனக்கும் என் வீட்டிற்கும் ஒளிநாடாவை இயக்குவதே ஒரே வழி. ஜெஃபர்சன்வில் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு எங்களுடன் வந்து ஒன்றிணையுமாறு உலகத்தை மீண்டும் ஒருமுறை அழைக்கிறேன். 64-08116 அன்று பிரசங்கித்த அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் என்ற செய்தியை கேளுங்கள். சகோதரர் ஜோசப் பிரணாம். சேவைக்கு முன் படிக்க வேண்டிய வேத வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரிசுத்த மார்க்கு 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43ஆம் வசனம். பரிசுத்த மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 16ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம். நாளைய சேவைக்காக இந்த சேனலில் வேத வீடியோவை வெளியிடுவோம். அறிவிப்புகளுக்கு இந்த குழு சேர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்தவும்.